ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் உனக்கு வரவிருந்த மிகப்பெரிய ஆபத்தையும் பிரச்சனையும் சரி செஞ்சு என் அருளால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போகிறேன். கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்க உனக்கு யார் மூலமாக எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேனேன் செல்வமே. இதோ இப்போதே இந்த திருச்செந்தூர் முருகன் உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுத்துறேன். இதுவரைக்கும் என்ன நடந்துச்சோ அதை விட்டுடு. இனி நடக்க போகிற விஷயங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தி அதை எப்படி வெற்றிகரமாக கொண்டாடுவதுன்றதை பற்றி யோசி. உன்னை வெறுத்த மனிதர்கள் முன்பாக நீ நிச்சயம் வாழ்ந்து காட்டுவாய். என் செல்ல பிள்ளையான நீ நல்லபடியாக வாழ்றதுக்கும் நன்மைகளை பெறுவதற்கும் நான் உனக்கு துணையாக வழிகாட்டியாகவும் இருப்பேனேன் செல்வமே. என்னை மனசார நினைக்கக்கூடிய மனசார நம்பக்கூடிய யாரையும் இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன். இதோ இப்போதே உன்னை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் செய்யும் விஷயங்களால உனக்கு வரவிருந்த ஆபத்தையும் பிரச்சனையும் சரி செஞ்சு உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தையும் வெற்றிகரமாக முடிச்சு தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்காக முயற்சி செய்வாங்க. ஆனா அதில் தோல்வி வரும்போது, அது தவறாக மாறி போகும்போது அதை அப்படியே நிறுத்திட்டு வேற வேலையை பார்க்க போயிடுவாங்க. ஆனா ஒரு சிலர் மட்டும்தான் நம்ம நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் முயற்சி செய்யணுங்கிறதுல உறுதியாக இருப்பாங்க. நீயும் ஒவ்வொரு முறையும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. அந்த கோடிக்கணக்கான மனிதரில் ஒருவராக, அதாவது எத்தனை முறை தோத்து போனாலும் மறுபடியும் நான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பேன்ற நம்பிக்கை கொண்ட மனிதராக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு என் செல்வமே. இன்னையோட உன்னுடைய சோதனை காலங்கள் அனைத்தையும் முடிச்சு வச்சு உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். நீ படிப்படியாக உயர்ந்து புகழின் உச்சத்தை தொட போற. இனிமே நீ எதை தொட்டாலும் துலங்கும். என்ன நினைச்சாலும் அது நல்லபடியாக நடக்கும் என இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் என் செல்வமே. இதுவரைக்கும் கண்ணீரையும் கவலையையும் மட்டுமே பார்த்த உன் வாழ்க்கையில இனி அற்புதங்களை பார்க்க போற. இனி வரக்கூடிய நாட்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் தரக்கூடிய நாட்களாக இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். என் மேல நீ நம்பிக்கை வச்சாலே எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை நல்லபடியா வாழ வைக்கிறேன் என் செல்வமே. உன் வாழ்க்கை எப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கிறேன். கலையாத கல்வியும் குறையாத வயசும் கள்ளங்கபடமற்ற நல்ல எண்ணமும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லா நேரமும் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி பார்த்துக்கிறேன். துன்பத்தை போக்கி உனக்கான இன்பத்தை கொடுத்து உன்னை மகிழ்ச்சியா வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. நல்லவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க, கெட்டவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களே, நான் என்ன பாவம் செஞ்சேன்னு யோசிக்கிறியா? நீ எந்த பாவமும் இந்த பிறவியில செய்யல. எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய கர்ம வினைகள் தான். உன் கர்ம வினைகளை நீ எளிதில் கடந்து வருவதற்கும் உன் கஷ்டங்களிலிருந்து உன்னை காப்பாற்றி மீட்டு எடுப்பதற்கும் இந்த முருகன் நான் வந்துட்டேன். நல்லவங்களை சோதிப்பேன், ஆனா நிச்சயம் அவர்கள் கையில வெற்றியை ஒப்படைச்சிருவேன். உன் வாழ்க்கையிலையும் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி பார்த்துக்கிறேன். வாழ்க்கைங்கிறது ஒரு யுத்தம் போலதான். யுத்தத்தில் எப்படி எதிரிகள் வேணுமோ, எதிரிகள் இருந்தாதான் நீ வெற்றியாளனா உருவாக்க முடியுமோ, அதே போலதான் வாழ்க்கையிலையும் உனக்கு எதிராக சில பிரச்சனைகள் எதிரிகளால உருவாக்கப்பட்டிருக்கு. நீ எதை பார்த்தும் பயப்படாம துணிஞ்சு தைரியமா சமாளிக்கும் போது வாழ்க்கைங்கிற போர்க்களம் உனக்கு சாதகமாக மாறுமேன் செல்வமே. நீ நினைச்சது எல்லாத்தையும் நல்லபடியா உனக்கு நடத்தி கொடுக்க போறேன். தோல்வி என்பதே இல்லாமல் வெற்றியை நீ பரிபூரணமாக சிறப்பாக பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இந்த முருகன் நான் உனக்கு துணையாக இருக்கேன். வாழ்க்கை எப்போதும் எல்லாருக்குமே நல்ல விதமாக இருந்துராது. வாழ்க்கை உனக்கு கஷ்டத்தை கொடுக்கும் போதும் கவலையை கொடுக்கும் போதும் அதை தாண்டி நீ தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோ. தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்காக அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கேன்.
நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன்னை விட்டு யார் போனாலும் போகட்டும்னு விட்டு விழியன் செல்வமே. உன் அருமை தெரியாதவர்களை பற்றி நீ யோசிக்கவே வேண்டாம். உன் அருமை பெருமை புரிஞ்சவனாக உன் அப்பன் முருகன் இருக்கிறேன் அல்லவா. நீ எதை நினச்சும் கலங்க வேண்டாம். அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். காலமும் நேரமும் கூடி வரும்போது நீ எதிர்பார்த்ததும் நடக்கும், எதிர்பாராததும் நடக்கும். அதுதானே காலத்தின் கட்டாயம். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ நினச்சி நீ ஒருபோதும் பயப்படாம நம்பிக்கையோட முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை நிச்சயம் மாறும். இந்த முருகன் நானும் உனக்கு துணையாக இருப்பேனேன் செல்வமே. அன்பானவர்களுக்காக இறங்கி போறது தப்பு இல்லை. ஆனால் உன் அன்பு புரியாதவர்களிடம் நீ விலகி போவதே சரியாக இருக்கும். உன் அன்பை புரிஞ்சுக்கிட்டு உன் மேலே அக்கறையோடு இருக்கும் மனிதர்களை மட்டும் உன் கூட வச்சுக்கிட்டினா போதும். எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி உன்னால் வாழ முடியாது என் செல்வமே. ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்களை கூட சில பேர் விரும்பாம தானே இருக்காங்க. தெய்வங்களையே எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இல்லாத போது மனிதர்களை மட்டும் எப்படி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்? பல நேரங்களில் உன்னை யாருக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் உன் வாழ்க்கையை நீ பாட்டுக்கு கடந்து போய்கிட்டே இரு. கடலில் கல்லை எரியும் போது கடலுக்கு வலிப்பதில்லை, கல் தான் காணாமல் போயிடும். அதே போல் உன்னை நோக்கி யார் விமர்சனங்களை கல்லாக தூக்கி எறிஞ்சாலும் நீ கடலாக இருந்து அதை கண்டுக்காம கடந்து போயிடு என் செல்வமே. நீ எனக்கு கொடுக்க நினைக்கிறது எல்லாம் இல்லாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் கொடுக்க பழகு. ஏன்னா நான் உன்கிட்ட வந்து கையேந்தி யாசகம் கேட்கும் நிலைமையில இல்லை. ஆனால் இல்லாதவர்களுக்கு கொடுக்கும்போது அது அவர்களுக்கு பயனுள்ளதாக உன் வாழ்க்கைக்கு நன்மையுடையதாக இருக்கும் அல்லவா. எப்பவும் யார் தப்பு செஞ்சாலும் அதை மன்னிக்கக்கூடிய நல்ல பிள்ளையாக இரு. ஆனால் மறுபடியும் அதை மறந்துட்டு அவங்கள உன் கூடவே வச்சுட்டு ஏமாறக்கூடிய பிள்ளையாக இருந்துடாதே என் செல்வமே. உனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கைய உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகணுமே தவிர ஊரில் உள்ளவங்களுக்கும் உறவுக்காலுக்காகும்னு நீ யோசிக்க வேண்டாம். உன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன் அன்பை புரியாத மனிதர்களுக்கு நீ 1000 தான் இறங்கி போனாலும் அவங்க கடைசி வரைக்கும் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அன்பான மனிதர்களுக்காக விட்டு கொடுத்து இறங்கிப்போ. உன் வாழ்க்கையில் விடியலை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். நீ செய்யும் முயற்சிகள் அனைத்தும் உனக்கு வெற்றியாக வந்து சேரும்படி இந்த முருகன் நான் பார்த்துக்கிறேன். நீ வார்த்தையால் பேசுவதை விட வாழ்ந்து காட்டுவதே சிறப்பாக இருக்கும் என் செல்வமே. வாழ்க்கை உனக்கு எவ்வளவுதான் கஷ்டமாக இருந்தாலும் நீ எப்போதும் உறுதியாக இருக்க பழகு. நீ மன உறுதியோடு இருக்கும்போது நானே உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு வாய்ப்பையும் உனக்கான வெற்றியாக பயன்படுத்தி கொள்ள தயாராகு. காலமும் நேரமும் உனக்கு எதிராகவே இருந்தாலும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் உனக்கு கொடுத்தாலும் கூட உன் கனவுகளை கைவிடாதே. உன் கனவை நனவாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நம்பிக்கையோடு இருந்தாலே எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நானே உனக்கு நடத்தி கொடுத்துருவேன் என் செல்வமே. நீ முன்னேறதுக்காக முயற்சி செய்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் உன் சிக்கல்களையும் சிரமங்களையும் போக்கி உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்க காத்துக்கிட்டு இருக்கேன். உன் நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றாற் போல உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். தோல்வியை தாண்டி நீ வெற்றியை பெறுவதற்கும் வாழ்க்கையை ஜெயிப்பதற்கும் இந்த முருகன் உனக்கு வழிகாட்டுறேன். ஒரு சாதாரண முள்ளு கீழே தான் கிடக்கும். ஆனால் அதை யாராவது காலில் மிதிச்சாங்கன்னா அந்த மிதிச்சவங்களே குனிஞ்சு அதை எடுக்கிற வரைக்கும் அந்த முள்ளு காலை விட்டு போகாது. அதே போல தான் உன் காலில் யாராவது உன்னை குத்தணும்னு நினைக்கிற மாதிரி, உன் மனசை நோகடிக்கிற மாதிரி, முதுகுல குத்தி உன்னை குத்தி காட்டி பேசணுன்ற மாதிரி உன்னை ஏமாத்துற அளவுக்கு யார் இருந்தாலும் துரோகம் செஞ்சாலும் அவர்களே மீண்டும் வந்து உன்னை தேடி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்து அவங்கள விட ஜெயிச்சு முன்னேறி காட்டணும் என் செல்வமே.
பணத்தால் சாதிக்க முடியாத விஷயங்களை கூட நீ மனசு வச்சினா கண்டிப்பாக செஞ்சு ஜெயிச்சு சாதிச்சு காட்ட முடியும். நீ ஜெயிக்கிறதுக்கும் நல்லபடியாக வாழ்கிறதுக்கும் இந்த முருகன் உனக்கு துணையாக இருப்பேன். இந்த திருச்செந்தூர் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி காணாமல் போயிடும். வாய்ப்பு வரும்னு காத்துக்கிட்டு இருக்காம உனக்கான வாய்ப்புகளை நீயே ஏற்படுத்தி கொள்ள பழகு. நீ எதையாவது மாற்றணும்னு நினச்சினா முதல்ல நீ மற்றவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறத மாற்றிக்கோ. அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு யோசிக்காம உன் வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல வாழணுன்ற எண்ணத்தை நீ உனக்குள்ள உருவாக்கிக்கோ. நீ மாறாம இந்த உலகத்தில் எதுவும் மாறாது என் செல்வமே. இன்பத்தின் ரகசியமே நீ விரும்பியதை செய்வதில் தான் இருக்குது. நீ செய்கிறத விரும்பணும்னு இல்லை, எதா இருந்தாலும் அதை விரும்பி மன ஒருமைப்பாட்டோட அதை ஒருங்கிணைந்து செய்யும் போதுதான் வாழ்க்கை சிறப்பானதாக மாறும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா தடைகளை தாண்டி வெற்றி பெற தயாராகணும். எல்லா தடைகளையும் உடைத்தெறிந்து உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்து உன்னை வெற்றியடைய செய்வதற்கு உன் அப்பன் முருகன் இருக்கேன். என்ன வந்தாலும் எது வந்தாலும் அதை எதிர்கொண்டு ஏற்றுக்கொள்ள தயாராகு. நீ வலிமையான ஆளா வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா எல்லா துன்பங்களையும் ஏற்று கடந்து போக கற்றுக்கோ என் செல்வமே. வாழ்க்கைங்கிறது சுமக்கும் வரைக்கும் பாரமாகவே இருக்கும். அதனால் அந்த பாரத்தை சுமந்து தான் தூக்கி போட்டுட்டு வாயே. கடக்கும் வரையிலும் வாழ்க்கை தூரம்தான். எல்லா கஷ்டங்களையும் கண்டுக்காம கடந்து போக தயாராயிட்டினா வாழ்க்கை ரொம்ப சுலபமா இலகுவானதா சாதாரணமானதா இருக்கும் என் செல்வமே. உன் தகுதியை உயர்த்தி உன் திறமையை உயர்த்தி உன்னை அழகான வாழ்க்கையை வாழ செய்ய வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு. நீ போகும் பாதையில தடைகள் எதுவுமே இல்லைனா நீ பெருசா வெற்றி பெற போறதில்லைன்னு அர்த்தம். தடைகள் வரும்போது அது தைரியமா நீ தாண்டி போகும்போது தான் வாழ்க்கை அழகானதா உயர்வானதா மாறும்.